事，看看繁华似锦和你的样子，伴你路几尺，但却离世，哪怕追天涯咫尺。从一相遇一开始，提及的每个字，都是只手里的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，于几时又盛开的字，绚烂了曾经化作诗。几百成年天的字，都像一生死，任由光阴来发丝，隽永人生绵励志。எதுக்கு இங்க கிண்டல் பண்றீங்க? உங்களுக்கும் குயின்வின் அம்மையாருக்கும் என்ன வித்தியாசம்? நான் உனக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன். போய் உன் துணிமணிகளை எடுத்துக்கோ. அப்புறம் என் வீட்டுக்கு என்னோட தாசியா வந்துரு. என்ன வீட்டு தாசியாவா? உனக்கு நல்லாவே கேட்டிருக்கும். இல்ல, நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கேளு. எதுக்காக உங்க தாசியா தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா நீ தனிப்பட்டவ. என்ன தனிப்பட்டவளா? இது என்ன கேவலமான காரணமா இருக்கு? ஆமா, நீ தனிப்பட்டவதான். அதனால அவங்க உன்னை எதிர்காலத்துல மரியாதை இல்லாமலாம் நடத்த மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்னால உன்னோட ரகசியங்களை காப்பாற்ற முடியும். என்கிட்ட எந்த ரகசியமும் இல்ல. வெள்ள நதி டிராகன் ராஜாவோட உளவாளி இந்த மலைக்கு வந்தா நீ அந்த கெட்ட செய்தியை எடுத்துட்டு வந்திருக்க. நீயும் அதுல மாட்ட மாட்டேன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. இல்லனா நாம இப்படி கூட சொல்லலாம், தேவையில்லாம உன்னை தண்டிக்க கூட நேரலாம். புரிஞ்சுதா? தப்பு. அங்க நீர் குதிரை மட்டும்தான் இறந்து போச்சு. அதனால நான் ஒரு அப்பாவி. நீ ஒரு ராஜாவுக்கு கொக்கு மூலியமா செய்தி. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இந்த மலையோட ரகசியங்களை என்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பம் இல்ல. அதான் எல்லாத்தையும் கேட்டல்ல, சும்மா நடிக்காதல்ல. இதையே நான் சொல்றேன்னா, வருத்தப்படுறதை விட பாதுகாப்பா இருக்கிறது நல்லது. ஜாக்கிரதையாரு, நான் உனக்கு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். போய் உன் துணிமணிகளை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வந்து சேரு. இத பாரு, நான் சொல்றேன்ல, அழுவாத. எதுக்கு என்ன பண்றது? சுவான் சிறைச்சாலையில இருக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அழறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. நாமளே வேலைக்காரங்க, நம்மளால நம்மளையே காப்பாத்திக்க முடியாது. இது அமரர்களோட மலை. அவங்களுக்கு உன் உயிர் வேணும்னா என்ன பண்ண முடியும்? அப்படின்னா சுவானோட நிலைமை. சரி, அழாத. ஒன்னு சொல்லட்டுமா? அமரர்களுக்கு பாம்பு காது. நீ பேசுறது அவங்களுக்கு கேட்டுச்சுன்னா உன் தலைக்கு பெட்டி எடுத்துடுவாங்க. ஜியோன் சாமி, ஏற்கனவே ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. நான் நியமங்கள் படிதான் நடந்துக்கிறேன். நான் இங்க இருக்க செயல்முறைகள் படிதான் நடந்துக்கணும். சுவான், சுவான் உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் என்னோட பொருட்களை எடுத்துக்கிறேன். அது உன்னை திருப்பி அனுப்பிடுறாங்களா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். அப்புறமா அவளை என்கிட்ட அனுப்புங்க. கண்டிப்பா. ஜுவான் சுவாமி செய்தியை விட்டுட்டு போயிருக்காரு. குயின் சுவான் வேலைக்காரி, ரொம்பவும் நல்லவ, இனிமையானவ, அழகானவ. அதனால இன்னைக்கு அவ எனக்கு பணிவிடை செய்யறதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த கௌரவத்தை பெறுவதற்கு சுவான் அப்படி என்னதான் பண்ணிட்டா? இப்ப உனக்கு பொறாமையா இருக்குல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ஒரு ராட்சசன். அவர் அவரோட ஆசிரியரை சாகுற வரைக்கும் சித்திரவதை பண்ணிட்டாரு. பாவம் சுவான அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். வாய மூடு. ஜுவான் சுவாமி அப்படிப்பட்டவர் கிடையாது. நீ பொறாம படுறன்னு தெரியுது. அங்க பாரு, இப்ப இவதான் ஜுவான் சுவாமிக்கு பணிவிட பண்றவ. ஜியாங்கோ மலையில நேமங்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். யாரு 4 சீடர்களுக்கு சேவை பண்றாங்களோ அங்க ஜியாங்கோ மலையில சீடர் ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மனுஷங்க அமரர்களா ஆகலாம்.
இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போங்க. குயின்சியான், நீ எதுக்காக கத்திக்கிட்டு இருக்க? ஆனா எனக்கு ஃபூஜியோன் சுவாமி எங்க இருக்காருன்னு தெரியாது. எனக்கும் ரொம்ப பிடிக்கிற போலோட ஆசையா இருக்கு. பிடிக்காது. சொல்லிக்கிட்டு இருக்கா. கண்ணு போலாம். ஜுவன் சுவாமி, உங்களோட வேலைக்காரி குயின் ஷுயன் வந்துட்டாங்க. சரி, ரொம்ப நல்லது. இப்ப நீங்களே கிளம்பலாம். சரி. நன்றி. ஜுவின் சுவாமி அவர்களே, குயின்ஸ்வான், இந்த நொடியில இருந்து நீ எனக்கு தான் சொந்தம். சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போய் எனக்கு சாப்பிட ஏதாவது செய். அப்புறம் இன்னைக்கு ராத்திரி என் பக்கத்திலேயே இருக்கணும். உங்க பக்கத்துல இருக்கணுமா? இனிமே நீ என் பக்கத்துல மட்டும்தான் இருக்கணும். வேண்டாம் வேண்டாம் ஜுவின் சுவாமி, என் பக்கத்துல வராதீங்க. நீ என்ன நேசிக்கிற? அது நீங்க ராத்திரிக்கு என்ன சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. போய் சமையல் அறையில பாரு. சரி. சமையலறை எங்க இருக்கு? நீ அதை கண்டுபிடிச்சுக்கோ. சரி. உக்காரு, நீயும் சேர்ந்து குடி. இல்ல வேண்டாம், நான் ஒரு வேலைக்காரி. இது வெறும் முதல் நாள் தான். ஏன் உனக்கு வேலை சொல்லக்கூடாதா? நான் ஒன்னும் உட்கார சொன்னேன். அப்படிதான் இருக்கணும். இது நீ என்னோட தனிப்பட்ட பணிப்பெண்ணா வந்ததுக்கான ஒரு கொண்டாட்டம், அவ்வளவுதான். இந்த இதை வாங்கி குடி. இல்ல 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 வேண்டாம் வேண்டாம் சுவாமி, நான் குடிக்க மாட்டேன். எதுக்கு நீ பயப்படுற? குடிச்சா உன்னை விரும்ப மாட்டேன்னா? பரவாயில்லையே, உன்னால நிறைய குடிக்க முடியும் போல இருக்கு. நல்லது, நான் இன்னொரு கோப்பைய குடிக்க போறேன். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. இப்ப நான் தூங்கறதுக்கு உதவி பண்ண. வேண்டாம் சுவாமி, ரொம்ப நேரம் ஆகல, நம்ம இன்னும் குடிக்கலான்னு தோணுது. நீ என்ன போதையில தூங்க வச்சுட்டு சுலபமா தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல சுவாமி. நீங்க முகக்கல் வைக்கிறீங்களா? அதெல்லாம் தேவையில்ல,
போய் என் படுக்கையை தயார் பண்ணு. சரி. ஹே ஜ்வான், உன்னால எங்கேயும் போக முடியாத. சுவாமி உங்க படுக்கை போட்டுட்டேன். வேற ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு. நீ முதல்ல மேலே ஏறிப்பட. வேண்டாம் சுவாமி, நீங்க நீங்க வேடிக்கை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். என் மனசுல தோத மாமா மட்டும்தான் இருக்காரு. உன் தோதோ மாமா லீல தானே இருக்காரு. ஆமா, அந்த தோதோ தான் யாரு? என்ன அவரோட இணைச்சு பாக்குறியா? அவன் என்ன விட சிறந்தவனா? எதுக்கா? உங்களை வச்சு எப்படி அவரை இணைச்சு பார்க்க முடியும்? சரிதான், அவனுக்கு எவ்வளவு கேவலமான ரசனை. உன்னையும் பிடிச்சிருக்கணும், உனக்கு கேவலமான கண்ணு தானே போய் புழுகி. வேண்டாம், நான் ஒரு வேலைக்காரியா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு கருப்பு இருக்கு. இப்ப போய் என்கிட்ட கருப்பு கிருப்புன்னு பேசிட்டு இருக்க. அறிவு இருக்கா? என்ன பண்ணாலும் உங்களால என் மனசை பறிக்க முடியாது. எனக்கு உன் மனசு எதுக்கு? அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு நீதான் வேணும். அப்படின்னா என் மனசை கொடுக்குறேன், சரியா? நிஜமாவா? இன்னையில இருந்த நீ எனக்கு மனப்பூர்வமாவும் நேர்மையாவும் இருக்கணும். உன் கண்கள்ல வேற யாரும் தெரியக்கூடாது. அப்போ தோதா மாமாவோட கதி? அவரை தவிர இந்த பொண்ணுங்கெல்லாம் உண்மையாவே ரொம்ப சிக்கலானவங்க தான். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் எனக்கு நேர்மையா இருப்புன்னு சத்தியம் பண்ண. ஆனா இன்னும் உன் மனசுக்குள்ள அவன் கூட இருக்க காதலை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க. நான் உன் தோதா மாமாவை பார்த்தேன், அவன் உண்மையா வித்தியாசமானவன் தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? என் கட்டளை கேட்க மாட்டேங்கிறல்ல? என்ன ஆகும்? நான் என்ன சொன்னாலும் அதை செய்ய மாட்டேங்கிற. எப்ப பார்த்தாலும் மழுப்பிக்கிட்டே இருக்க. சரி விடு, என்ன பண்றது? இதை நானே பண்ணிக்கிறேன். வேண்டாம் ஜுவன் சுவாமி, நான் உங்க படுக்கைய சூடாக்குனா போதும்ல. அப்புறம் வேற என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? உன் தோதா மாமான்னு பேச்சு வந்ததும் உன்னோட இஷ்டத்துக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஏதோ வெக்கப்படுற விஷயத்தான் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்க போல. இல்ல இல்ல, நான் என்ன யோசிக்க போறேன்? உங்க படுக்கையை சூடு பண்றேன். அதெல்லாம் வேண்டாம் விடு, இதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன். இன்னமும் நீங்க இருக்க விரும்பினா நான் மேல கருணை காட்டுறேன். இன்னைக்கு என் கட்டிலுக்கு கீழே இருக்க கட்டில்ல நீ படுத்துக்க நான் அனுமதிக்கிறேன். எனக்கு நேர்மையா இருக்க பொண்ணுங்களை தான் பிடிக்கும். ஆனா நீ என் மனசை உடைச்சிட்ட. அதுக்கு தண்டனையா நாளைக்கு நீ சாப்பிடவே கூடாது. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு அடி விலகியே இருக்கணும். இந்த ஆள் எவ்வளவு கேவலமான மனுஷன். ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? பைத்தியக்கார பொண்ணு. என் வாழ்க்கை முழுக்க உங்க கூடயும் அப்பா கூடயும் இருக்க விரும்புறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யார் என்ன பாதுகாப்பாங்க சொல்லுங்க? பெற்றோர்கள் வாழ்க்கை முழுக்க இருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு நாள் வயசாகி இறந்து போயிடுவாங்க. அப்புறமா உன்னை யாரு பாதுகாக்கிறது? ஒருவேளை யாராவது உன்னை கொடுமை பண்ணாங்கன்னா? அப்போ எனக்கு வயசாகி நானும் இறந்துடுவேன்.
தோது தோது மாமா போகாதீங்க. பொய்ப்புழகி. நீ யாரு? நீதான் புதுசா வந்த பணிப்பெண்ணா? இங்க வா, இங்க வா. ஜுவன்சாமி உன்னை எதுக்காக தேர்ந்தெடுத்தாரு? கேவலமான வாடகை வருது. அவர் தப்பான மரத்தை பார்த்து தேர்ந்தெடுத்துட்டாரு. இது ஜியாங்கு மலை, அமரர்களோட ஆசி பெற்ற இடம். இங்க நீ அந்த பெருமையை காப்பாத்தணும். இது ஒண்ணும் கிராமம் கிடையாது. எனக்கு என்னமோ நான் நல்ல உடைய போட்டிருக்கேன்னு தான் தோணுது. சாமி. என்ன சுவாமின்னு கூப்பிடாத, சின்ன குரு பேயின்னு கூப்பிடு. சரி, இங்க வா. நான் உனக்கு சில உடைகள் தரேன், அதை நீ போட்டுக்கோ. உணவு நேரத்துல எனக்கு வாட வர்றது பிடிக்காது. பிரமாதமா இருக்கு. தலை வலிக்குது, தலை வலிக்குது. சாமி நீங்க நல்லா இருக்கீங்களா? நீ யாரு? எதுக்காக என்னுடைய அறையில இருக்க? நான் நீ இந்த மாதிரி உடைய போட்டுட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு கேவலமான ருசி. இது ஜியாங்கு மலை, இது அமரர்களோட ஆசி பெற்ற இடம். இங்க நீ இந்த பெருமையை காப்பாத்தணும். இது உன்னோட கிராமம் இல்ல. தலை வலிக்குது சுவாமி. தலை வலிக்குது. சுவாமி நீங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? என்னோட ருச்சி கேவலமா இருக்குன்னு தோணுது. இது ஜியாங்கு மலை, இது அமரர்களோட ஆசி பெற்ற இடம். நாம இந்த இடத்தோட பெருமையை காப்பாத்தணும். இது ஒன்னும் என் கிராமம் கிடையாது. எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ அந்த பழைய பணிப்பெண் தானே? ஓ, போய் வேலைய பாரு. ஓ சுவான், நானும் ஜுவன் சாமியும் வெளியே போய்கிட்டு இருக்கோம். நீ வீட்ல இருந்து வேலைய பாரு, சரியா? புரிஞ்சிச்சு. அந்த துணியை துவைச்சு விடு. என்னது இவ்வளவு துணியா? எனக்கு சுத்தம் ரொம்ப முக்கியம், அதனால கவனமா வேலை பாரு. அவ்வளவையும் சுத்தமா துவைச்சு விடணும். சொன்னது கேட்டுச்சா? சரி, உங்களோட துணியை துவைக்கிறது எனக்கு பெருமையான விஷயம். சரி வா கிளம்பலாம். துணியை துவைக்கணுமா? நீ பார்க்க தானே போற. அவ்வளவுதான். மொத்தத்துல அவ எல்லா துணியும் துவைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவ சோர்ந்து போயிருப்பான்னு தோணுது. இப்ப அவளை நினைச்சா எனக்கு பாவமா தான் இருக்கு. என் துணி, என்னோட துணி, என் பைஜாமா. ஜீன் சாமி வந்துட்டீங்களா? அது எப்படி? நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன ஜுவன்ஸ் மம்மி துணி துவைக்க சொன்னாரு. என்னால லேசா எடுத்துக்க முடியாது. அதனால நான் எல்லா துணியும் நல்லா தேய்ச்சு துவைச்சேன். ஜுவன்ஸ் மம்மி உங்க துணி ரொம்ப விலை உயர்ந்தது,
நான் துவைச்சதும் அது கிழிஞ்சு போயிடுச்சு. நான் எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டேன். நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. நான் ஜாடியை சுத்தம் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அது ஒழியும் நினைக்கவே இல்ல. என்னால இங்க இருக்கவே முடியாது. சுவாமி, இவங்க எல்லாத்துக்கும் நீங்க தானே அதிகாரி. இவங்க எல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? ஓ, இங்க இருந்து போயிடு. நீ ஒரு அபசகுணம். ஓ, நீ இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கல. நீங்க என் மேல பழி போடலையா? நீ புதுசா வந்திருக்க, அதனால நான் அதை கண்டுக்க மாட்டேன். ஆனா நான் கொடுக்க போற பயிற்சிக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நீ எனக்கு கீழ்ப்படிவேன். பாவம், புதுசு இல்ல. நீங்க ரொம்ப நல்லவரு, வல்லவரு, நல்ல மனம் கொண்டவரு. அது நான் 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 என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன மன்னிச்சிடுங்க. ஏய், அதெல்லாம் வேண்டாம். நீ இப்போதைக்கு என்னோட வெறும் துணியை மட்டும்தான் கிழிச்சு இருக்க. அதுவும் இல்லாம என் ஜாடி வேற உடைச்சிருக்க. இதுக்கெல்லாம் நீ ஒரு வேலை கொடுக்கணும்ல. ஆமா, வேலை கொடுக்கணும். ஆனா என்கிட்ட 2 வெள்ளி நாணயங்கள் தான் இருக்கு. என்ன பணம் இல்லையா? இல்ல. அப்படின்னா தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இரு. சரி, கண்டிப்பா பண்றேன். நான் வாழ்க்கை பூரா உங்களுக்கு பணிவிட செஞ்சுட்டே இருக்கேன். ஆனா நான் நிறைய குழப்பங்கள் பண்ணிட்டு இருப்பேனே. உண்மையிலேயே நான் வேணும்னு பண்ணல. நீ வாழ்க்கை பூரால எனக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப போய் நீ பேய சுத்தமா குளிக்க வை, சரியா? சரி, அப்படியே பண்றேன். நீங்க எதுக்காக இவ்வளவு தேர்ந்தெடுத்தீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு. சுவான், நீ இங்க இருக்கியா? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. மறுபடியும் யாரை நீ காதலிக்கிற? மறுபடியும் என்ன கிண்டல் பண்றல? அப்புறம் சொல்லு, ஜுவன் சுவாமி அற்புதமா இருக்காருல்ல? நீ அவரோட காதல மயங்கிட்டியா? நீ ஒரு பைத்தியக்கார பொண்ணு. இதெல்லாம் எங்க இருந்துதான் கத்துக்கிறேன்னு தெரியல. எனக்கு உன் மேல பொறாமையா இருக்கு. எனக்கு தெரியும், ஜுவன் சுவாமி அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் என்னைக்குமே பணிப்பெண்களை அப்படி பார்க்க மாட்டாரு. நாம சாப்பிடணும்னா அதுக்கு பசி வேணும். அப்படியெல்லாம் சொல்லாத. நான் உன்கிட்ட பேசுறேன் பாரு. ஏய், இரு. அது என்கிட்ட கொடு. நமக்கு சுவாமிகளை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி இல்ல. ஆனா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அத பத்தி கனவு காண்றதுல தப்பே இல்ல. நீ இப்போ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு இந்த சீடர்கள் என்னென்ன தோணுது? அவங்க இஷ்டம் போல பல்லக்கி அனுப்புவாங்க, ஆனா சிசேரியன் இந்த விஷயத்துல தலையிட மாட்டாங்க. நீ பழைய காலத்து பொண்ணு மாதிரியே பேசுற. ஆனா இந்த காலம் எப்படி இருக்கு தெரியுமா? சிசேரியன் இதுக்கெல்லாம் தடை சொல்லாது. போகாத. நேத்து ராத்திரி நீ ஜுவன் சுவாமி கூட என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் போ. நேத்து போதையில தள்ளாடிட்டு இருந்தாரு. எனக்கு நிறைய வேலை கொடுத்திருக்காரு. கொஞ்சம் தான் செத்துருவேன். வேலையா? நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு போ. ஜுவன் சுவாமி எவ்வளவு திறமையானவரு, அற்புதமானவரு. திறமை வாய்ந்தரா? என்ன திறமை? அங்க என்ன முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, அமரர்கள் நீங்க மந்திரம் சொல்றதுல ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நீ ரொம்ப நேரம் பண்ணிட்ட. என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்லையே. எது ஒண்ணும் இல்லையா? எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட சின்ன வேலைக்காரிய பத்தியும் அப்புறம் என்ன பத்தியும் ஏதோ புரளி பேசிக்கிட்டு இருக்காங்க. இருங்க ஜீவன் சுவாமி, வேற எதுவும் இல்லைன்னா நான் போய் என் வேலையை பார்க்கலாமா? இங்க வா. பே ரொம்ப உயர்ந்தவன். அவன் குளிக்கிற தண்ணி ரொம்ப குளுமையாவும் இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாம ரொம்ப சூடாவும் இருக்கக்கூடாது. சரி. சரி, போ.
நான் உள்ள வந்துட்டு இருக்கேன். இங்க எதுக்காக உடைஞ்ச கண்ணாடி இருக்கு? அவர் எங்க போயிட்டாரு? ஆச்சரியமா இருக்கு. சுவாமி, நீங்க உங்க அறையில தான் இருந்தீங்களா? ஆமா, வேற எங்க இருப்பேன்? ஏன்னா உனக்கு நெபியூலா கண்ணாடியோட உபயோகங்கள் தெரியாது. தலை வலிக்குது. வே ரொம்ப உயர்ந்தவன். இந்த உடைஞ்ச கண்ணாடி எதுக்கு இங்க இருக்கு? ஆமா, வேற எங்க இருப்பேன்? இருங்க இருங்க. உங்களோட தலைவலி எப்படி இருக்கு? நான் நல்லாதான் இருக்கேன். உனக்கு என்னாச்சு? இந்த முட்டாள் பையன் நான் பார்த்த அந்த நெபுலா கண்ணாடியா? வேலைக்காரி, என்னோட துணிகள்லாம் துவைச்சுடு. எல்லா வேலையும் முடிச்சுடு. துவைச்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு பாடத்தை கத்து தரேன். சாமி உனக்கு நல்ல பயிற்சி கொடுப்பாரு. உனக்கு வயசானதும் ஜியன் சாமி உனக்கு பணத்தை கொடுத்து உன் வீட்டுக்கு அனுப்பிடுவாரு. அப்ப நீ சந்தோஷமா வாழலாம். இந்த அமரர்கள்கிட்ட இருக்க தேவையில்லை. மனுஷங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஜுவான், என் அறைக்கு வந்து தேநீர் ஊத்தி கொடு. ஜீன் சுவாமி, நான் குயின் ஸ்வான், என்ன பாத்துக்கிட்டு இருக்க? தேநீர் ஊத்தி கொடு. ஷுவான் ரொம்பவும் அழகான ஒரு பொண்ணு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு இவர் கூட உன்னை பாக்கிறதுக்கு தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன நான் சொன்னது சரியா? நீங்க ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க. இப்படி நான் சொல்லாம இங்க திடீர்னு வந்ததுக்கு நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். சொல்ல போனா எங்களுக்கு அவ்வளவு நியமங்கள்லாம் இருக்காது. நான் இங்க ஜியோன் சாமியையும் குயின் சுயானையும் பார்க்க தான் வந்தேன். எதுக்காகனா, நான் உங்ககிட்ட ஒரு உதவியை கேட்கணும். குயின் சுயான் தான் எனக்கு தகுந்தவன்னு எனக்கு கண்டிப்பா தோணுது. அதனால அவ எனக்காக வேலை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க உண்மையாவே ரொம்ப கண்ணியமானவங்க. இந்த உலகத்திலேயே ஒரு குருவா நீங்க நிறைய திறமைகளை கொண்டவர். அது வேறு மனிதர்களோட உலகத்துல மட்டும் இல்ல, எங்களோட அமரர்கள் உலகத்திலயும் உங்களோட திறமைகளை எதிர்க்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. நான் உங்களை பார்த்து ரொம்பவே பெருமைப்படுறேன். என்னோட திறமைகளை எல்லாம் எப்பவோ விட்டுட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா மருத்துவர்களும் ஒரு கட்டுரைகள் மாதிரி தான் வேலை செய்வாங்க.
இல்லனா உங்களோட மாற்றத்துக்கு அப்புறம் இசையோட மதிப்பெண்கள் எல்லாம் வித்தியாசமா மாற்றம் அடைஞ்சிருக்கலாம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால இந்த அறையில இருக்க இந்த சின்ன வேலைக்காரியை தவிர்த்து வேற நீங்க எதை கேட்டாலும் சரி, அத மனப்பூர்வமா எடுத்து கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க எதை வேணா கேளுங்க. ஆனா இதுக்கு சுவான் அவளோட முடிவு தான் முக்கியம் இல்ல. வேணும்னா நீங்களே அவளை கேட்டு பார்க்கலாம். குயின் சுவான் உங்களுக்கு விருப்பம்? நாம ஒரு தடவை தான் சந்திச்சிருக்கோம். நமக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்ல. நான் ஜீவன் சுவாமி கிட்ட மட்டும்தான் வேலை செய்வேன். மத்த யாருக்கும் வேலை செய்ய மாட்டேன். என்ன சுவான் நீ? நான் மட்டுமே உனக்கு விருப்பமா இருக்க கூடாது. ஒருவேளை நீ இவர் கூட அவர் வீட்டுக்கு வேலைக்காரியா போயிட்டனா உன் இடத்துக்கு நான் வேற ஒருத்தைய கூப்பிட்டுக்க போறேன். என்ன இருந்தாலும் அவர் இவ்வளவு நேர்மையா வந்து கேட்டிருக்காருல்ல, நீ இத பத்தி ஒரு வாட்டி யோசிக்கிறது நல்லது. ஜீவன் சுவாமி என்ன குறைச்சி எடை போடாதீங்க. நான் ஒரு பணிப்பெண் தான். ஆனா என்ன கையாளுறது எனக்கு சுத்தமா விருப்பம் இருக்காது. சின்ன சுவா அவர்களே, நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஆனா எனக்கு சந்தோஷமா இல்ல. அதுக்கு பதிலா அவமானமா இருக்கு. இங்க பாருங்க, நான் உண்மையிலேயே உங்களை இங்க நோகடிக்கிறதுக்காக வரல. நான் உங்களை கண்டிப்பா கட்டாயப்படுத்தவும் மாட்டேன். இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. இங்க பாரு, வார்த்தையை அளந்து பேசு. நான் தான் அவளுக்கு செல்லம் கொடுத்து ரொம்பவே கெடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அவ எப்பவுமே என்கிட்ட அவ இஷ்டத்துக்கு தான் நடந்துகிட்டு இருப்பா. ஆனா அவ இன்னைக்கு உங்க முன்னாடி இவ்வளவு கடுமையா நடந்துப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. போகட்டும், நீ எப்பவுமே ஒரு மண்சாடி மாதிரி மென்மையானவர்னு சொல்லிட்டு இருப்பல. நீ இன்னொரு முறை கூட யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம்ல. ஏன்னா யாரும் உன்னை இங்க கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நீங்க சொல்றது உண்மையிலேயே ரொம்ப சரிதான். அவ ஒரு முறை இத பத்தி நல்லா யோசிக்கட்டும். இப்ப நாங்க கிளம்புறோம். அவளோட பதிலுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்போம். அப்ப சரி, அப்போ இன்னைக்கு அவ்வளவுதான் இல்ல? H1 போய் அனுப்பிட்டு வா. போலாமா? ம். டீச்சர், என்ன? உங்களுக்கு ஒரு வேலைக்காரி தேவைப்படுறான்னு நீங்க முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும். என் மேலேயே பழி போடுறியா? இல்ல, ஆனா நம்ம இங்க பூஜ்யானை பார்க்க வந்தோம். ஆனா அவர்கிட்ட நாம அவரோட வேலைக்காரிய கேட்டுட்டு இருக்கோம். எனக்கே அது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. பூஜ்யான் யாருக்கும் அடங்காத அமரன். ஆனா நாம இப்படி கடுமையா நடந்திருக்க கூடாது. நீ இன்னமும் என் மேலதான் பழி போடுற. நான் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லணுமா? என் மேல கோவப்படாதீங்க. நான் காரணத்தை தான் சொல்றேன். இது காரணமா? நான் குருடன் அப்படின்றதான் இது காரணம் இல்லையா? பாரு, ஏய், இங்க வா, இங்க வா. நீதான் ஜீவனுடைய பணிப்பெண்ணா? நீங்க ஜீவன் சுவாமிய பாக்கணுமா? அவரு வெளியே போயிருக்காரு. ராஜா, நீ உன்னுடைய பேர் என்னன்னு சொன்ன? என் பேரு குவிஞ்சியான். கெஞ்சுவான். உன்னோட பேரு அவங்க பேர் மாதிரியே இருக்கு. யாரு? ஒருவேளை எங்க அண்ணன் உயிரோட இருந்திருந்தா அவனுடைய சிஷ்யனுக்கு உன் வயசு இருந்திருக்கும். அக்கம் பக்கத்துல ஒரு தம்பி சிஷ்யன் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல.
ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். நான் இன்னைக்கு இங்க வந்ததுக்கு காரணம் உன் சுவாமியோட மதுபானத்தை குடிக்க விரும்புறேன். போய் இதை சூடு பண்ணு. இத நல்லா கொதிக்கிற தண்ணியில சூடு பண்ணி அப்புறம் வெள்ளை ஜாடியில கொண்டு போய் ஊத்து. போ, கொண்டு போ. சரி. இங்க பாரு, ஒரு நிமிஷம் நில்லு. உன்னால இது பண்ண முடியாதுன்னு தோணுது. என்னால முடியும். ஜூன் சுவாமியோட எல்லா மதுபானத்தையும் நான் தான் சூடு பண்றேன். ஜுயன் காதல்ல ரொம்பவே மூழ்கி போயிட்டான். அவனுக்கு 1000 காலத்து பழமையான மதுதான் பிடிக்கும். ஆனா இந்த மதுபானம் ரொம்ப அற்புதமா இருக்கும். கொஞ்சம் கடுமையாவும் இருக்கும். இது மனசை இலகுவாக்கி பறக்க வைக்கும். அப்படின்னா நான் அவரை கம்மியா குடிக்க சொல்றேன். நான் சொல்றது உனக்கு புரியவே இல்ல. இந்த மது உடம்புக்குள்ள போய் உடலை சூடாக்கிடும். இந்த மது வேணா ஜாடிக்குள்ள எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே இருக்கும். ஆனா மனுஷங்களை ஆட்டி படைச்சிரும். இதால ஜூயனுடைய மனசுல இருக்கிற எண்ணங்களை புரிஞ்சுக்க முடியாது. ஒருவேளை ஜுயன் இதுக்காக சாக கூட செய்யலாம். சரிப்போ. சுவாமி, ஒருவேளை இது மதுபானம்னா இதுக்காக எப்படி என் சுவாமி சாவாரு? நான் சொல்ல வந்தது நீ என்னன்னு இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா நீ எல்லா காரியத்தையும் கெடுத்து வீணாக்கிடுவ. இங்க பாரிச்சுவான், என்னோட விருந்தாளி வந்திருக்காரு. நீ போய் மதுபானங்களை எடுத்து வை. சரி. என்னாச்சு? இங்க பாரு, எங்க போற? உனக்கு என் மேல கோவம் இல்ல? அர்மாங், அர்மாங், ஜுவான், ஜுவான், உன் கையில என்னது? இதுவா? நீ சொல்லு பாப்போம். எங்க காட்டு. நிஜமா பாக்கணுமா? இந்தா. இது என்ன கல்லா? ஆமா. எனக்கு இது நீ தரியா? உனக்கா? நிஜமா வேணுமா? சிவான், உனக்கு எது வேணாலும் கொடுப்பேன். அந்த பொண்ணு மதுபானத்தை ரொம்ப நல்லாவே சூடு பண்ணிருக்கா. அவ என் தம்பியோட சிஷ்யன்றதுல ஆச்சரியமே இல்ல. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ அவகிட்ட ஒரு பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்த. கொஞ்சம் விட்டிருந்தா நீ எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருந்திருப்ப. எனக்கும் உன் மேல அக்கறை இருக்கு, தெரியும்ல. நீ எப்பவுமே என் இடத்துக்கு வந்து குடிச்சிட்டு போவ. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், தெரியும்ல. என்னால தாங்க முடியல. என்ன தாங்க முடியலையா? ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன், தெரியுமா? நீ தப்பா சொல்ற. இங்க பாரு. இரு. என்ன இது? கண்டிப்பா டிராகன் அரசன் இங்க புயல கிளப்ப போறான். நீ இந்த குயன் ஹுக்ஜுன் மாத்திரைய சாப்பிடணும். இதனால உன் உடம்புக்கு எவ்வளவு காயப்பட்டாலும் உன் ஆன்மீக சக்தி காயப்படாது. தேவையில்ல, நீ எனக்கு குறைச்சி எடை போடுற. நீதான் உனக்குள்ள இருக்கிற சக்திய ரொம்ப குறைவா எடை போடுற. இது என்ன வாசம்? நான் இந்த மாத்திரைய மலைக்கு மேல இருக்கிற குகையில மறைச்சு வச்சிருந்தேன்.
இது சூரியன் சந்திரனுடைய ஒளி கற்றைகளை உள்வாங்கி வச்சிருக்கு. இந்த குடி. இதோட வாசனை என்ன வித்தியாசமா இருக்கு? இது மதுபானத்துடைய மனம். மதுபானம். நான் சொல்லியிருக்கணும். சுவான் சின்ன அவமானமா இருந்தாலும் பழி வாங்குவா.手相挽，弱水三千，为一念生厌，终不舍与你话离别。彼岸去还，灯虽然心不灭，我愿化作烟云相伴，待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。彼岸去还，灯虽然心不灭，我愿化作烟云相伴，待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘，阅尽这凡世的情怀。